மூன்றாவது இப்ப இருக்கிற ஜென்சி பசங்களோட மையமா வச்சு உருவாக்கியிருக்காங்க. அது ரொம்பவே ஒரு போரிங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னாக்க, ஜென்சிகளுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. ஜென்சிகளுக்குன்னு ஒரு தனி ஒரு 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 வாழ்வியல் நடைமுறைகள் இருக்கு. அவங்க வந்து காதலை வந்து எப்படி பார்க்குறாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே வித்தியாசமா இருக்கிறதால, அதை வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்கும்போது, என்னடா இது கதை, பூமர் கதை மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அவர் எடுத்த அந்த 3 கதையில அந்த ஃபர்ஸ்ட் 2 கதையை விட்டுட்டாங்க. இந்த 3வது கதை இருக்கு பாத்தீங்களா, இந்த 3வது கதையை தான் வந்து பெருசா பேசுறாங்க. ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னாக்க, ஒவ்வொரு மனிதர்களுடைய செயல்களால மட்டும்தான் அது வந்து காதலோடைய வேரியேஷன் மாறி இருக்கே தவிர, காதல்ங்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமா அதை பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ இது ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு வெப் சீரிஸ் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலாம்.